அன்றைக்கு மட்டும் ராஜேஷ், நீங்க இணைப்பில் தொடர்ந்து இருங்க, நாம பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் எம்பி சுதா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பிப்ரவரி 4 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். அதை காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நாங்கள் தாக்கத்துக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் நாங்கள் எடுக்கல அப்படின்னு. ஆனா பிரதமருடைய இருக்கைக்கு அருகிலே நீங்களும் எம்பி ஜோதிமணி அவர்களும் நிற்கக்கூடியதான் நம்ம காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது ஒருத்தரோட இருக்கைக்கு அருகில் சென்றாலோ இல்ல பக்கத்துல நின்று பேசினாலோ அதற்கு அர்த்தம் தாக்குதல்னு அர்த்தமா? இது புதுசா இருக்கு இந்த அர்த்தத்தை நீங்க பேசுறது. பாராளுமன்றத்துல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் சைனா இந்தியாவை ஆக்கிரமித்திருக்கிறது பல்வேறு இடங்களில், அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் பெர்மிஷன் கேட்கிறார். செகண்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உலகத்தோட எல்லா மனிதர்களுடைய மனதை உலுக்கி போட்ட சம்பவம். அவர் மிகப்பெரிய பாலியல் குற்றவாளி. குழந்தைகளை வைப்போ அன்றைய ஏஜ் பெண்களை வைத்து மிகப்பெரிய பாலியல் குற்றங்களை செய்தவர், பாலியல் தொழில் செய்தவர். அது நிறைய உலகளவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்கள், செலிபிரிட்டிஸ் எல்லாமே அதுல ஈடுபட்டிருக்காங்க. அந்த இதுல நமது பாரத பிரதமரின் பெயரும் அந்த இமெயில் எக்ஸ்சேஞ்சில இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு, ஊடகங்கள்ல வந்திருக்கு. சோ அதை குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்ற அந்த விஷயம், இது எல்லாமே இதுக்காக பேசணும் தான் இவன்ற ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரா கேட்கிறாங்க. எல்லா கட்சி எல்லா பாராளுமன்றத்திலையும் எல்லா சட்டமன்றத்திலையும் அந்த பிரைம் மினிஸ்டரோ இல்ல சீஃப் மினிஸ்டரோ அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் பேசுறது நம்மளோட நடைமுறை தானே, பாராளுமன்ற நடைமுறை தானே. அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு அளிக்காம நீங்க தவிர்க்கிறது எந்த விதத்துல? நாங்க தொடர்ச்சியா நாங்க கோரிக்கை வைத்துட்டே இருக்கோம், ஜனநாயக முறைப்படி போராடுறோம், கேட்கிறோம். அன்றைக்கு எப்பயுமே போராட்டம் பண்ற மாதிரி தான் அன்னைக்கும் பண்ணோம். நாங்க போய் சேர்க்கிட்ட நின்னோம், பக்கத்துல நின்னோம், அட்டாக் பண்றதுக்காக நின்னோம்னா அது அவங்களோட கற்பனை. ஏன்னா அவங்க அந்த சைனா இந்தியாவோட நிலங்களை ஆக்கிரமித்திருப்பது உண்மை. அதுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு தைரியம் தெம்பு இல்லை. அதே போன்று எப்ஸ்டீன் ஃபைல் மிகப்பெரிய உலகத்தை உலுக்கிய பாலியல் குற்றவாளி. ஒரு தீவே வச்சிருந்து அந்த தீவுல கொண்டு போய் குழந்தைகளை அடக்கி வைத்து குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய மாபெரும் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை உலுக்கி இருக்கு. இவ்வளவு பெரிய குற்றவாளி எப்படி இந்த இத்தனை குழந்தைகளை துன்புறுத்திருப்பாரோன்னு அந்த விஷயங்களை குறித்து பேசணுன்றதுக்காக தான் அந்த கேட்கப்பட்டது. ஆனா இது 2 விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான். அதே போன்று இந்தியா யுஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ அமெரிக்காவுக்கு இவங்க கொடுத்திருக்கிற அத்தனை பட்ஜெட் மூலமாக கொடுத்திருக்கின்ற அத்தனை வரவேற்பு இருக்கு தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளையும் அப்படியே நசுக்கி போட்டாச்சு. ஏற்கனவே விவசாய மசோதாவை எதிர்த்து போராடி 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க. அப்ப கூட கொஞ்சம் கூட மனசாட்சியோட இந்த மத்திய அரசாங்கம் அணுகவே இல்லை. ஆனா பல்வேறு போராட்டத்துக்கு இடையில இப்ப நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அந்த பில்ல. இப்ப என்ன பண்றாங்க, மீண்டும் அமெரிக்காவோட ட்ரம்ப்புக்கு காலில் விழுற விதமா நம்மளோட இந்தியாவோட இங்க விளைகின்ற பால் இங்க இருக்கு, ஆல்மண்ட் இங்க இருக்கு, நிறைய பொருட்களை இங்க விவசாயிகள் விளைவிக்கிறார்கள், ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீங்க அமெரிக்காவில இருந்து எல்லாத்தையும் இறக்குமதி பண்றீங்க, அதுக்கு வரி விதிக்கல நீங்க. ஆனா இந்தியாவோட பொருட்கள் எந்த பொருட்கள் ஏற்றுமதி பண்ணாலும் 50% டாரிஃப் வரி விதிக்கிறார் அவரு. உலகத்துல எந்த நாட்டுக்குமே விதிக்காத அதிகப்படியான வரி நம்ம இந்திய நாட்டுக்கு மட்டும் விதிச்சவர் தான் ட்ரம்ப். சோ இப்படிப்பட்ட இந்தியாவை ஒரு கேவலமாக பார்க்கின்ற, இந்தியாவை மிரட்டுகின்ற ஒரு ட்ரம்ப் எதற்காக மோடி அவர்கள் அடிபணிகிறாரு அவருக்கு? அப்ப ஏதோ ஒரு தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ல முக்கியமான நபராக அந்த தீவுக்கு அடிக்கடி சென்ற ஒரு நபராக ட்ரம்ப் தான் நம்ம பாக்குறோம். அவர் ஏதோ ஒரு விஷயமா நம்ம நாட்டோட பிரதமரை அவர் மிரட்டுறாரு. இதெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட பிரதம மந்திரி தயாராக இல்லை. அதனால பெண்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பெண்கள் மேல பழி போட்டா நமக்கு சிம்பத்தி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது தேர்தல் வரும்பொழுது எப்பெல்லாம் தேர்தல் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவார்கள். எப்பெல்லாம் தேர்தல் வருதோ ஐயோ நான் கொல்லப்படுறேன், எனக்கு த்ரெட் இருக்கு, என்ன காப்பாத்துங்கன்றது நம்ம பிரதம மந்திரியோட வழக்கமான டைலாக், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அட்டாக் பண்ண போறாங்க அப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருந்துச்சு அப்படின்ற சொல்ற தேரி எல்லாம் அவங்களோட திரைக்கதை வசனம். என்னெல்லாம் நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஒரு திரைக்கதை வசனத்தை எழுதி கொடுத்தாங்களோ அதை நம்ம ஸ்பீக்கர் படிச்சாரு அன்னைக்கு நாடாளுமன்றத்துல. இதுதான் நடந்துச்சு. இப்ப கிர்ஜி அது ஏற்கனவே அன்னைக்கு வந்துட்டு அந்த வீடியோ
திரும்பி திரும்பி கொடுக்கறதுனால அவங்க மறைக்கிற உண்மைகள் எல்லாம் பொய்யாயிருமா? இந்திய தேசத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகம் அவங்க இழைச்சிட்டு இருக்காங்கன்னா, சைனாக்கு இந்தியாவோட எல்லை தாரை வார்த்து கொடுத்ததை விட மிகப்பெரிய துரோகம் எதுவா இருக்கும்? எதற்காக நம்ம முன்னோர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் எடுத்து போராடினாங்க? இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக, நாட்டை விடுதலை பெறுவதற்காக. இப்ப இந்த நாட்டை கொண்டு போய் நீங்க அமெரிக்கா கிட்ட அடமானம் வைப்பீங்க, சைனா கிட்ட அடமானம் வைப்பீங்க, பாகிஸ்தான் கிட்ட அடமானம் வைப்பீங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? 2012 சைனா இந்தியா பார்டரை வந்து கிராஸ் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்துறது 93 தடவை. ஆனா இன்னைக்கு 2020 5133 தடவை, 5133 டைம் வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட பார்டரை பாகிஸ்தான் ஆர்மி கிராஸ் பண்ணிருக்காங்க, எல்லை மீறி இருக்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. எந்த ஒரு ப்ரொவோகேஷனும் நம்ம சைட்ல இருந்து கிடையாது. நம்ம சைட்ல இருந்து எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமையே 5000க்கு மேற்பட்ட டைம் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னா, அப்ப நீங்க எந்த லட்சத்துல நீங்க இந்தியாவை காப்பாத்திட்டு, இந்தியா பார்டரை காப்பாத்திட்டு இருக்கீங்க தெரியலையா? சோ இந்திய தேசத்துக்காக உயிர் கொடுத்த, இந்திய தேசத்துக்காக முன்னேற்றத்துக்காக உயிர் கொடுத்த எல்லா காங்கிரஸ் சொன்னா எல்லா இந்திய குடிமகனும் கட்டாயமா இது போன்ற விஷயங்களுக்கு எதிர்த்து போடதான் செய்வா. ஜனநாயக முறைப்படி அகிம்சையை நம்புகின்ற நாங்கள் போராடவும் போராடிக்கொண்டேதான் இருப்போம். மேம், அகிம்சையை நம்பக்கூடிய காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் நீங்க சொல்றீங்க. நாடாளுமன்றத்துல பல விஷயங்களுக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்திருக்கிறாங்க, அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா பிரதமருடைய இருக்கைக்கு அருகே சென்று இது மாதிரியான ஒரு போராட்டத்தை, ஒரு பேனர் கையில பிடிச்சி போராடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா எது இருந்தது? இது சரியான அணுகுமுறை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அந்த இடத்துல பிரதமர் இல்ல இருந்திருந்தா அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னவா மாதிரி இருக்கும்? இல்ல, ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி நாடாளுமன்றத்துக்கு வரணும். இது வந்து மக்கள், நாடாளுமன்ற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி நாடாளுமன்ற தலைவர் எழுப்புகின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுதான் அவரோட கடமை. தேசத்து மக்களுக்கு உண்மையை சொல்லணும். நீங்க நாங்க என்ன கேட்கிறோம்னா, பிரதம மந்திரி பேசுங்க, நாடாளுமன்றத்தை வந்து பேசுங்க, கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க அப்படிங்கறதா எங்களோட கோரிக்கை. வேற எந்த கோரிக்கை கிடையாது. இன்னொன்னு பேனர் பிடிக்குது, பிளக்கார்டு பிடிக்கிறது, அகிம்சை முறையில போராடுறது எல்லாம் எந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தவறுன்னு சொல்லியிருக்கு சொல்லுங்க? எந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தவறுன்னு சொல்லியிருக்கு சொல்லுங்க? இப்ப பிஎன்எஸ் மாத்திட்டாங்க. அவங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐபிசின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக வேண்டாம். மேம், நீங்க நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புவதற்கு பல அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவருடைய இருக்கைக்கு அருகே நீங்க போய் நிற்கவதற்கான காரணம் என்ன? பிரதமர் ஒரு அந்த இடத்துல இருந்திருந்தா சிச்சுவேஷன் எப்படி போயிருக்கும்? அதுதானே மக்களவை தலைவர் அங்க சொல்லியிருக்கிறாரு. நீங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டு திரைக்கதை வசனங்கள் எழுதாதீங்க. ஐயோ, பிரைம் மினிஸ்டர் இருந்தா என்ன ஆயிருக்குமோ? கற்பனையான கதைகள் இல்ல மேம், நம்ம காட்சிகளாக பார்க்கிறோம் மேம். நீங்க காங்கிரஸ் எம்பிக்கள் அங்க பேனரோட போய் நிக்கிறீங்க. இப்ப நீங்க டிபேட் நடத்துறீங்க, உங்க பக்கத்துல வந்து நான் பதில் சொன்னாவே இட் மீன் தட் ஐ அம் கோயிங் டு அட்டாக் யூ. ஐ அம் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் பாயிண்ட். we are talking, நாங்க உங்களுக்காக சேர்த்து தான் பேசிட்டு இருக்கோம், நாட்டு மக்களுக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடா பக்கத்துல போய் நின்னா என்ன இருக்குமோ? இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டு தயவு செய்து சிந்திக்காதீங்க. நாட்டோட நலனுக்காக மட்டுமே நாங்க போராடணும். அதனால எங்களை வந்து தவறா சித்தரிக்கிறாங்கன்னா சித்தரிக்கட்டும். இந்த நாட்டு மக்களுக்காக நாங்க போராடுறோம். தவற ஏற்கனவே பிரிட்டிஷார் எடுத்து போடும்போது இந்தியர்கள் வந்து தவறா சித்தரிக்கப்பட்டார்கள். ஆனா அதையும் தாண்டி இந்திய தேசம் சுதந்திரத்துக்காக போராடலையா? நம்ம முன்னோர்கள் எல்லாம் வஉசி போராடலையா? பகத்சிங் போராடலையா? இல்ல கொடிக்காத்த குமரன் போராடலையா? இல்ல யார் போராடல? காந்தி போராடல, நேரு போராடலையா? யாரு போராடல இந்த நாட்டுக்காக? அன்னைக்கு பிரிட்டிஷ்காரோட சர்வாதிகாரத்தை எழுத்து இன்னைக்கு அதே சர்வாதிகாரம் தான் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு பிரிட்டிஷ்கார் கிட்ட கொடுத்த நாட்டை இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கிட்ட கொடுத்துருக்கோம். அது ஒன்னும் வித்தியாசம் இல்லையா இன்னைக்கு? மேம், போராடுவதற்கான வரைமுறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மேம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, மக்கள் உங்களை அங்க அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக தான் நீங்க போராடுறேன்னு சொல்றீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா மக்கள் பிரதிநிதியால நீங்க அங்க நிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்க செய்யறது கரெக்டா? 100% அவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் ஓட்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. என்னன்னா, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குதுன்றது உண்மை தெரிஞ்சாகணும். உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஏன் நாங்க இந்தியாவோட எல்லையை வந்து கபலீகரம் செய்தா சைனாவா பாகிஸ்தான் கை கட்டி வேடிக்கை பார்க்கலாமா? நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா சார்? நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? கேள்வி கேட்கிறேன், நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? கேள்வி எழுப்புவீங்க தானே? உங்களால நாடாளுமன்றத்துக்கு வந்து எழுப்ப முடியல, அதனால எங்களை அனுப்புறீங்க. நீங்க நாங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு எழுப்புறோம், அவங்க எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால நாங்க வந்து அகிம்சை வந்து இந்த மாதிரி தப்பா பிராண்ட் வந்து பண்றது. ஏன் நான் கேட்கிறேன், புல்வாமால 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் மனித வெடி குண்டால. அப்போ அந்த டைம்ல நடந்த விஷயங்களை குறித்து காஷ்மீரில் இருந்த முன்னாள் கவர்னர், அதாவது மோடி முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் அவர் என்ன சொன்னாரு?
அந்த ராணுவ வீரர்கள் இங்க வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, கொடுத்திருந்தா அவங்க எல்லாம் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, கொடுக்காத இந்த பிரச்சனைன்னு நான் மோடி அவர்களிடம் உரையாடினேன். அவர் சொன்னார் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்கன்னு. இதை பொறுத்து யாராவது நீங்க பேசுறீங்களா? ராணுவ வீரர்கள் தான் உங்களுக்கு இலக்கணம் போச்சா? நீங்க கொஞ்சம் போய் பாருங்க, ஒரு ராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து ஒவ்வொரு செகண்ட் உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நாட்டோட எல்லையில, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக. அவங்கள பத்தி யாராவது சிந்திக்கிறோமா நம்ம? நீங்க போய் காஷ்மீர்ல பாருங்க, இடுப்பு அளவுல வந்து ஐஸ் கட்டில நிக்கிறாங்க ராணுவ வீரர்கள். நம்ம ராணுவ வீரர்கள் குடும்பம், குழந்தை, தாய், தந்தை அத்தனை பேரையும் தவிக்க விட்டுட்டு போய் உட்காந்து நமக்காக நாட்டை காப்பாத்துக்காக வேலை பாக்குறாங்க. ஆனா நீங்க வந்து நாட்டை வந்து கொடுப்பீங்க, எல்லையை வந்து சைனா வந்து கிராஸ் பண்றதுக்கு எல்லையை நீங்க வந்து பர்மிஷன் தருவீங்களா? வாட் இஸ் திஸ்? நம்மளோட நாட்டை நம்ம காப்பாற்றுறது யாருங்க காப்பாற்றுவாங்க? நன்றி மேம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.